குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். முதல்ல டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு தேர்ஸ்டே. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேப் டவுன் இருந்தாலும் சரி, கேப் அப் வந்தாலும் மார்க்கெட் என்ன ஃபர்ஸ்ட் கேண்டில் கோசம் வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில். ஆனால் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆனால் நம்பரோட ரூல் படி பையர் தான் ஸ்ட்ராங்கு, அங்கே செல்லர்ஸ் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பையிங் கேண்டில் வருதான்னு பார்ப்போம். பையிங் கேண்டில் தான் வந்திருக்கு, ஆனால் வீக் பையிங் கேண்டில் தான், பெரிய ஸ்ட்ராங் பையிங் கேண்டில் இல்லை. ஸோ ஒன்று இந்த பையரை செல்லரை வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை ஒரு 10 பாயிண்ட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி உங்களுக்கு. இப்போ இந்த பை அப்புறம் ஈவன் ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட, திருப்பி இங்கே வந்து ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தால் கூட 23,599 இங்கே என்ன ஒரு கிட்டத்தட்ட 30 பாயிண்ட். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட். டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு இதுதான் நடந்தது. ஆனால் வராட்டிலிட்டி அதிகமாக இருந்தது, போயிட்டு வந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கேப் டவுனில் இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்தோம். மற்றபடி என்ட்ரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து வராட்டிலிட்டி அதிகமாக இருந்தது. சென்சஸ் எக்ஸ்பைரி, அதில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அதனால பட் எவ்வளோ மார்க்கெட் மேலே போச்சோ அப்படியே கீழே இறங்கி வந்துருச்சு, திருப்பி அதே இடத்துக்கே வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக ஒரு சேனல் ஷேப்பில் போச்சு மார்னிங். பாருங்க, இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி போச்சு. ஸோ நான் மேலே தான் போகணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் 2 மணிக்கு மேலே உடனே மார்க்கெட் கீழே வந்துச்சு. இது பிகாஸ் ஆஃப் சென்சஸ் எக்ஸ்பைரி. ஓகே, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடியும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து பை சைடா செல் சைடா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி மார்க்கெட் நகருது, இது டெக்னிக்கல் பேஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணுது. ஸோ நம்ம அதனால வி ஷுட் பி ப்ரிப்பேர் ஃபார் எனி சுச்சுவேஷன்ஸ். பை சைடில் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா வி கேன் கோ ஃபார் லாங் சைட் ஆர் செல் சைடு. ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அன்லஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நார்மல் ஆகிற வரையும். ஸோ இப்போ மற்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டியும் அடி வாங்கியிருக்கு, 634 பாயிண்ட் அடி வாங்கியிருக்கு. அடுத்து மிட் கேப் ஓகே, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்மால் கேப்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை, இம்பேக்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2% ஏறி இருக்கு. 20க்கு மேலே போனாலும் டென்ஷன் தான். ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 94 போயிடுது. இந்த நான் முடிக்கும் போது 85 இருந்தது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 95 போயிடுது. அந்த ஒரு டென்ஷன் இருந்தது. அடுத்தது கோல்டு பார்த்தீங்கன்னா 250 கிராம் கம்மியாக இருக்குது, 50 ரூபா கம்மியாக இருக்குது. சில்வர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3500. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இல்லை. ஓஐ பார்ப்போம். ஓஐ பார்க்கும்போது நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் கேம் வந்து 23,500 to 24,000 தான் மார்க்கெட் இருக்கும்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி எக்ஸ்பியர் அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு கேப் டவுன் ஆனாலும் 23,500 உடைக்காம திருப்பி அதே இடத்துல வந்துருக்கு. ஸோ கேம் வந்து இப்படி தான் இருக்குது. 23,500 to 24,000 தான் இப்போ செதுக்கி இருக்கு. 23,500 உடையாமல் இருக்கணும். ஸோ இது நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம் எப்படி நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்றத. இப்போ நேற்றுக்கே பார்த்தோம், டே வைஸில் பார்த்தா இறங்கிட்டே இருக்குது. ஓகே, அடுத்து வீக்லியில் பார்த்துருவோம். வீக்லியில் பார்த்தாலும் இறங்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம இந்த இடம் தான் ரொம்ப பயந்துருந்தோம். 23,500 இதை உடச்சின்னா அதோட மார்க்கெட் இங்கே கீழே வந்துடும். 22,860 வரையும் வந்துடும். இது உடையாமல் மார்க்கெட் இருக்கணும். பட் உடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் ஒரு சின்ன ஹைப் போயிட்டு திருப்பி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு சின்ன புல் பேக், நேற்றுக்கே புல் பேக் எடுத்துட்டு மேலே போகும்னு நினச்சோம், ஆனால் புல் பேக் எடுக்கல. ஸோ அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு. டே வைஸ்லேயே பார்த்துருவோம் ரெண்டு திருப்பி. ஆமாம், டே வைஸ்க்கு நேற்றுக்கு என்ன பார்த்தேன், ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு வரும்னு நினச்சோம், ஆனால் அப்படியே கீழே வந்துச்சு. 1 ஹவரில் எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே, 1 ஹவரில் டபுள் பாட்டம் அடிக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்.
மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து தான் இருக்குது. அந்த இந்த பிப்ரவரி, ஐ மீன் மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து அப்படியே கீழே வந்து திருப்பி திருப்பி போகுது இப்படி போகுது மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் டவுன் சைடு தான் இருக்குது பாசிபிலிட்டிஸ். அப் சைடில் நமக்கு இன்னும் பாசிபிலிட்டி தெரியல அன்லஸ் முடிகிற வரைக்கும். இப்போ நாளைக்கும் பார்த்தோன்னா எங்கேயும் நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சொல்லியும் கால் சைடா ஃபுட் சைடான்னு. அதனால் பொசிஷனை ஹோல்ட் பண்ணாமல் அந்தந்த இன்ட்ராடேல நம்மளால் என்ன கெயின் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்டோ 15 பாயிண்ட்டோ எடுத்துகிட்டு சேஃபாக வெளில வருது நல்லது. ட்ரேடை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இவ்வளோ வலாட்டிலிட்டி இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது. நாளைக்கு வீக்கெண்ட் வேறு. ஸோ 2 நாள் டென்ஷன் இருக்குனால கண்டிப்பாக பொசிஷனை ஹோல்ட் பண்ணக்கூடாது. அதனால் வலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. ஸோ நேற்றுக்கே நம்ம சொல்லியிருக்கோம் 24,000 அப்புறம் தான் உங்களுக்கு கால் சைடுன்னு சொல்லியிருப்போம். அதே தான் சொல்கிறோம். ஸோ 24,000 மேலே தான் நம்ம கால் சைடு ட்ரை பண்ணலாம். அது வரையும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் கிடச்சிங்கன்னா வண்டி நம்ம ஒரு கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். வந்து கடைசி வரையும் அவசியம் இந்த டேலி பிடிக்கணும் அவசியம். ஏன்னா எந்த நிமிஷம் வேணால் மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல் ரேலியை கவர் அப் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஒரு 10 பாயிண்டோ 20 பாயிண்டோ எடுத்துகிட்டு வெளில வந்துட்டு சேஃப். ஸோ கால் சைடை பொறுத்தவரைக்கும் நல்ல சப்போர்ட்ஸில் கிடச்சிட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி கிடச்சின்னா நம்ம கால் சைடு போவோம். அதர்வைஸ் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ் சைட். இந்த வார முடியும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணி டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி எந்த என்ட்ரியும் எந்த இதுவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது மார்க்கெட். ஏன்னா கேப் டவுன் ஆனாலே நம்மளால் வந்து ஒரு 250 பாயிண்ட் கேப் டவுன் ஆனால் அவருக்கு பெருசாக என்ட்ரி கிடைக்காது. எந்த என்ட்ரி நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்படி தான் இருக்கும் வேறு வழியில். நம்ம இந்த நேரத்தில் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வெளில வந்து குவைட் அட்வைஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.